அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா சூசைடியல் தாட் பற்றி தான். ஏன்னா நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1:30 மணி போல் எனக்கு தொடர்ந்து ஒரே நம்பரில் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கால் வந்துகிட்டே இருந்தது. ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்பொழுது எனக்கு என்னமோ என்னோடய உள்ளுணர்வு வந்து இந்த கால் நான் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நானும் அட்டன் பண்ணேன். அந்த சைடில் இருந்து ஒரு அம்மா, அவங்க பயங்கர அழுதுகிட்டே பேசினாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தது. ஸோ ஆனால் அவங்க திருப்பி சொன்ன ஒரு விஷயம், நான் இது என்னோடய கடைசி முயற்சி, இதில் தீர்வு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பேசினாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசி எடுத்து அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சு ஹோப் கொடுத்து இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங்கும் கொடுத்து இப்போ காலையிலையும் அவங்கக்கிட்ட பேசி சரியான மலர் தீர்வுகளும் அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை எண்ணம், தற்கொலை முயற்சி, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்த தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு அது தீர்வே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு செய்தி. ஆனால் நம்மளோட நெருங்கிய வட்டாரத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அப்போ தான் அது நமக்கு பாதிக்கப்படும். பட் இது எந்த நம்ம வீட்டுக்குள்ளே எது நடந்தாலும் சரி, வெளியில் நடந்தாலும் சரி, ஒரு மனிதனோட இழப்பு அப்படிங்கிறது வந்து அவங்கள சார்ந்திருக்கிற எல்லோருக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தற்கொலை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியம் வேணும். பட் அந்த தைரியத்தில் ஒரு 10% நம்ம செலவழித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா தற்கொலை பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியம் வேணும், அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். பட் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பிரச்சனையை வந்து ஈஸியாக அதை வந்து சரி பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது அந்த நேரம் நம்ம வந்து அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதோ, இல்லை அதுக்கு வந்து என்ன பண்ணால் சரி வரும் அப்படிங்கிற ஒரு நம்மளோட புத்தி வேலை பார்க்கல. அதனால தான் அந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக பார்க்குறோம். இப்போ இது வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்வாக நினச்சி தான் நிறைய பேர் வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அணுகிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிற ஒரு நபரோட நான் வந்து பயணம் பண்ணுறேன். ஏன்னா என்றைக்குமே தற்கொலை முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பு இருக்கிறவங்க வந்து எங்கேயாவது ஹியர் அண்ட் தேர் அந்த வார்த்தையை விடுவாங்க. ஸோ அப்படி நம்ம அதை ஈஸியாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா நான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னோட நெருங்கின வட்டத்திலேயே நடந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இப்போ வரைக்கும் அந்த உறுத்தல் இருக்குது, நான் சாக விட்டுருக்க மாட்டேன். அந்த ஃபியூனலில் தான் என்னோட மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, அவள் ஏற்கனவே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு வலி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு. அவள் அந்த ஒரு வார்த்தையே என்கிட்ட நான் சொல்லியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவளை நான் சாக விட்டுருக்க மாட்டேனேன்னு ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த சூசைட் தாட் இருக்குது, இல்லை சூசைட் பற்றி அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னா மலர் தீர்வு வந்து அவங்களுக்கு வந்து அழகான ஒரு தீர்வாக வந்து அமையும். அது என்ன அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்கணும் இந்த மலர் தீர்வை இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு. இப்போது அடிக்கடி எப்போ பார்த்தாலும் நான் இருக்க மாட்டேன் இந்த மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஸ்டடும் இம்பேஷன்ஸும் கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தை அடிக்கடி அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மஸ்டர்டோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து நம்ம இம்பேஷன்ஸும் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த தாங்க முடியாத துக்கம், அந்த வலி வேதனையிலேருந்து அவங்களால வெளியே வரவும் முடியும். அவங்கக்கிட்ட இருக்க அந்த படபரப்பை வந்து குறைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னோம் அப்படின்னா, ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தன்னை வந்து மடைமாற்றம் செஞ்சுட்டு போவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, வெளியவே வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் இறுக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி தாட் இருக்கவங்கக்கிட்ட ஒரு கூட இருக்கிறவங்களால ஒரு சின்ன மாற்றங்களை வந்து உணர முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தோணும், இவன் எதுவும் பண்ணிப்பாங்களோ, இல்லை ஏன் அடிக்கடி இப்படி சொல்கிறாங்க, இல்லைன்னா எப்பயோ ஒரு தடவை சொன்னாங்களே அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி மலர் மருந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மஸ்டர்டு அதோட செரி ப்ளம் கொடுக்கணும். ஸோ செரி ப்ளம் அண்ட் அக்ரிமோனி இந்த 3ம் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வர்றதோடு மட்டும் இல்லாமல் என் பிரச்சனை இதுதான் வாய் திறந்து கூட இருக்கவங்க கிட்ட சொல்லி அதுக்கான தீர்வு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து அடுத்ததுக்கான முயற்சி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ மலர் மருந்துகளில் இதுதான் காம்பினேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கேரக்டர் ரெமடியோ இல்லை வந்து சுச்சுவேஷனல் ரெமடியோலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை கொடுத்தாலே அவங்கக்கிட்ட வந்து அந்த சூசைடியல் தாட் இருக்குது அப்படின்னா ஈஸியாக அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அதோடு நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு ஆட்படுத்துங்க. ஸோ கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னோம்னா இது வந்து அவங்க மீண்டு வெளியே வருவதற்கு நிறைய உதவிகளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷனை பற்றியும் தயவுசெய்து பேசுங்க. ஏன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் டீப்பாக படித்தாலும் ஏன் இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை எல்லாமே பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இதே எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு தெரிவிக்கலாம். நான் வந்து கொஞ்ச நாளைக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்வான்டான தேவையில்லாத மெசேஜஸும் அதில் வருது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத படங்களோட லிங்க்கும் அதில் வருது. இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்கிட்ட ஏதேனும் சொல்லணும், இது மாதிரி எந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். அதை பற்றி காம்பினேஷன்ஸை பற்றியும் நான் விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மலர் மருத்துவ ஆலோசனை இல்லை வந்து நேரடியாக எடுக்கணும், தொலைபேசி வாயிலாக எடுக்கணும் அப்படின்னாலும் மேலே ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்குள்ள நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். நம்மக்கிட்ட நிறைய கிராஷ் கோர்சஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த கிராஷ் கோர்ஸ் பற்றின தகவலையும் இதே வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நிறைய இருக்குது. சக்ராஸ் பற்றி இருக்குது, மலர் மருத்துவம் பற்றி இருக்குது, ஆர்ஆர் ரீடிங் பற்றி இருக்குது, அதுக்கப்புறம் சிபு சிம்பிள்ஸ் இருக்குது, சைக்கோ சிம்பாலஜி இருக்குது, அரோமா தெரப்பி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கிராஷ் கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆன்லைன்லேயே நீங்கள் ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் படித்து ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் தேவையான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.